இப்போ நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்து எனக்கு ஓட்டு போட சொல்கிறேன், நீங்கள் ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேனா? காசை வாங்கிட்டு தானப்பா ஓட்டு போட்டேன்னு கேட்பேன். கமிஷனே வாங்கிட்டீங்க, உங்களுக்கு சர்வீஸ் வர கேட்கணுமா? போய் காசு கம்பெனி போய் கேளுங்கன்னு தான் தோணும். சில காலில் வருது, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கால் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு என்னோட கமிஷனையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் பாலிசி எடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களை எப்படி நம்புறது, எப்படி நான் எடுக்கிறது? நம்பி கமிஷனை கொடுக்குறதுன்றது அகைன்ஸ்ட் ஐஆர்டிஏக்கு அகைன்ஸ்ட், புரியுதுங்களா? ஐஆர்டிஏக்கே அகைன்ஸ்ட் கமிஷனை கொடுக்குறேன்றது. இல்லை, எனக்கு பெனிஃபிட் தானே. நான் ஒரு ப்ரீமியம் எடுக்க போகிறேன், நான் அடுத்த ஃபுல்லாக கட்ட போகிறேன், நான் ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் கட்ட போகிறேன். அவர் அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணிவிட்டு அவர் கமிஷன் எனக்கு தர போகிறாரு. அவர் எப்படி உங்களுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஓட்டு போடுறீங்க, சரியா? காசு கொடுத்துட்டு நீங்கள், இப்போ நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்து எனக்கு ஓட்டு போட சொல்கிறேன், நீங்கள் ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேனா? சொல்லுங்கள், உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேனா? ப்ராப்பராக சர்வீஸ் கொடுப்பேனா? காசை வாங்கிட்டு தானப்பா ஓட்டு போட்டேன்னு கேட்பேன். அதே மாதிரி கமிஷனை வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட என் கமிஷனை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்து பாலிசி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஒரு சர்வீஸ் வாங்குறேன், எனக்கு என்ன தோணும்? கமிஷனே வாங்கிட்டீங்க, உங்களுக்கு சர்வீஸ் வர கேட்கணுமா? போய் காசு கம்பெனி போய் கேளுங்கன்னு தான் தோணும். கமிஷன் கொடுத்து பாலிசி எடுக்கிறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். கமிஷன் கொடுக்குறது, கேஷ்பேக் கொடுக்குறது, இந்த கோல்டு காயின் கொடுக்குறது, அதெல்லாம் தப்பு. இன்சூரன்ஸ்ன்றது செல்லிங் ப்ராடக்டே கிடையாதுங்க, பையிங் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன வந்து போய் பார்த்துட்டு வந்து சொன்னோடனே வாங்கிடுவீங்களா? நேரில் போய் பார்த்து தானே வாங்குவீங்க. கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் வாங்குவோம். ஏன் அந்த வீடுக்கையும் நான் இன்சூரன்ஸையும் கம்பேர் பண்ணுறேன்னா, வீடு நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறேன்னா லாங் டேர்மாக அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா லாங் டேர்மாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ப்ராப்பராக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதே மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், டேரெக்டாக என்கிட்ட பேசுங்க, அவங்க கொரிஸ் எல்லாத்தையும் கேளுங்க. உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் உங்கள் பாலிசியை புக் பண்ணிக்கோங்க. இதுக்காக எந்த விதமான கன்சல்டிங் ஃபீஸும் நாங்கள் வாங்குறது கிடையாது.